இது கண்டிப்பாக உங்களுக்கான நாள் இது பெண்கள் தினம் அப்படின்னாலே நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அந்த ஜாலியாக திங்க் பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பெண்கள் தினம்னா அன்னைக்கு நிறைய இந்த கோல போட்டி வைப்பாங்க, பேச்சு போட்டி வைப்பாங்க, பட்டிமன்றம் வைப்பாங்க, இது ஒரு சும்மா சில இடத்துல ஃபேஷன்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த பெண்கள் தினத்தை பற்றி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இது எதனால் ஆரம்பிச்சது, இது எங்கேருந்து வந்ததுன்னா அது ஒரு வழியிலேருந்து வந்துதான். நிறைய டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சுதந்திர தினம் பார்த்தாலும் எந்த டே அந்த பார்த்தாலுமே அதுக்கு பின்னாடி பல போராட்டம் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிகளை தாங்கின ஒரு நாள் தான் இது. ஆனால் இதை வந்து நம்ம மதிக்கக்கூடிய நாள் மாதிரி, அது ரெஸ்பெக்ட் பண்ணுற நாள் மாதிரி. அது என்னன்னா 1800க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலே பெண்கள்னாலே வீட்டில் தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது, வெளி வேலை தெரியாது, எதுவுமே தெரியாது, படிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்க வீட்டில் சமைப்பாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்குவாங்க. அப்படி 1800 காலங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிநாடுகள் தான் வந்து சில விஷயங்கள் போராட ஆரம்பிச்சு ஒரு ஆள் சம்பாதிச்சாலே போதாது, சில குழந்தைகள் வரும்போது அதுக்கான படிப்பு செலவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப அது கரெக்டாக வரல. ஸோ பெண்களும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து 1800க்கு அப்புறம் பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து அந்த ரேஷிசம் பாகுபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. என்னன்னா ஆண்கள்லாம் அவங்களால வந்து இவ்வளோ வேலை செய்ய முடியும், பெண்கள்லாம் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தில் வந்து இவங்களுக்கு 1000 ரூபாய் தராமல் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தான் தருவாங்க. அந்த 200 ரூபாய் அந்த பெண்கள் வாங்குறதுக்குமே கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அந்த காலத்தில் அது பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படி தான் அந்த 200 ரூபாய் கூட வாங்க முடியுது. அதுமாதிரி டைமிங் பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் தான் கொடுப்பாங்க ஆண்களுக்கு, இவங்களுக்கு வந்து 16 மணி நேரம் கொடுப்பாங்க பெண்களுக்கு. ஏன்னா ஆண்கள் வந்து அவங்க நல்லா பலசாலி அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களால ஈஸியாக அந்த 8 மணி நேரத்தில் அந்த வேலையை செஞ்சிட முடியும். ஆனால் அதே ஈக்குவலான வேலையை பெண்கள் செய்யணும்னா அவங்க 16 மணி நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து 16 மணி நேரம் வேலை வித்து இவங்களோட கம்மியான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளமாக கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பெண்கள் வந்து இதை வந்து இது கரெக்டாக படலை, இது ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வேலை செய்யணும், இந்த வேலைன்னு பார்க்கும்போது அது முடியும் போது எல்லாம் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பஞ்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 1882ஆம் ஆண்டு பஞ்சாலைகளில் வேலை செய்த 72 பெண்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாலைக்குள்ளேயே உட்காந்துட்டு பல நாட்கள் வந்து உண்ணாவிரதம் மாதிரி இருந்துட்டு எங்களுக்கு வந்து வேலை நேரத்தையும் குறைக்கணும், ப்ளஸ் எங்களுக்கு சம்பளத்தையும் வந்து ஈக்குவலாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது தற்செயலாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிட்டு அந்த உள்ளேயே அந்த 72 பேருமே கருகி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜெர்மனியில் சேர்ந்த வந்து கிளாரா ஜெக்லின் அவங்க அந்த அம்மா பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அந்த இறப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஒரு நியாயத்தை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1908ஆம் ஆண்டு வந்து நியூயார்க் நகரத்தில் 15,000 பேருக்கு மேலே கூடி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், அதுமாரி வந்து அந்த வேலை நேரத்திலையும் சரி சம்பளத்திலையும் சரி எல்லாமே வந்து சம உரிமை வேண்டும் சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தினுடைய அந்த நாள் தான் இந்த மார்ச் 8ஆவது நாள். ஸோ அதை தான் வந்து அதில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போதைக்கு அதில் வென்றுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமிங்லாம் குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1975 தான் வந்து ஃபுல் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ ஈக்குவலைஸ்டாக இருக்கணும், டைமிங் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் வந்து இங்கே வந்து முடியுது. அது முடியும் போது இந்த நாள் அந்த போராட்டம் தொடங்கப்பட்ட அந்த நாளை தான் பெண்கள் தினமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதுதான் அந்த மார்ச் 8 பெண்கள் தினம். ஸோ இதுக்கு பின்னாடி அதான் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நான் சும்மா இதை பற்றி ஒரு 2 ஹவர்ஸாக சர்ச் பண்ணும்போது இந்த ஹிஸ்ட்ரி கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு வழிகள் இருந்தது தான். இப்போ நிறைய சொல்லுவோம் நம்ம, பொறுமையாக இருக்கிறாங்க பெண்கள், அழகாக இருக்கிறாங்க பெண்கள், பெண்களை வச்சு தான் கவிதை சொல்கிறாங்க, பெண்கள் வந்து நிலவோட ஒப்பிடுறாங்க. இப்போ நிறைய வாட்டி சொல்லி பெண்கள் வந்து இப்போ நதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளம், மூடு, பாறைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் கடந்தால் நதிகள் ஸ்மூத்தாக போகும். ஆனால் இது எல்லா பொறுமைகளையும் தாங்கிறதுனால தான் எல்லா நதிகளுக்குமே நம்ம வந்து பெண்கள் பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பல வழிகளை கொடுப்போம் இந்த இருக்கிற பூமிக்கு. நம்ம காலால் மிதிக்கிறோம், வீடு கட்டுறோம், மாடி கட்டுறோம், ட்ரில் போட்டு இது பண்ணுறோம், இவ்வளோ வழிகளையும் தாங்கும். அதனால தான் அது பேர் பூமா தேவின்னு சொல்கிறாங்க. அது ஆமா தேவி, அது ஆம்பளை தேவி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த பொறுமைக்காக வந்து அவங்கள அந்த பெண் பெயராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சு தான் இது ரெண்டுத்துக்குமே வந்து பெண் பெயர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அந்த பொறுமைன்னு சொல்லியே இன்னமும் படிப்பில் ஈக்குவலைஸ்ட் ஆகிட்டாங்க, அச்சீவ்மெண்ட்டில் எங்கேயோ போயிட்டாங்க. எல்லா நேரமே வந்து இன்னும் பொறுமை, அமைதி அப்படின்னு இருக்காங்க. பட் அப்படி இல்லாத இவங்க இப்போ பொதுவாக திங்க் பண்ணும்போது டிபெண்ட்டாக இருக்காங்க பெண்கள்னாலே, ஆம்பளைங்களை நம்பி தான் இருக்கிறாங்க, டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியில் இருக்க தாட்டு. ஆனால் உண்மையாக ரியல் ஃபேக்டாக அதை நம்ம யோசிக்கிறப்ப என்னன்னாக்கா பெண்கள் கிடையாது டிபெண்ட், ஆண்கள் தான் டிபெண்ட். அது நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல அது புரிய வரும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, பெண் குழந்தை பிறகுதுன்னா 2 வயசுலேயே அது பேசிடணும். ஆம்பளை பிள்ளை பேசுறதுக்கு 3 வயசு ஆகணும்.
அதுமாதிரி பொம்பளை பிள்ளை ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும்போது அதுவே தட்டில் போட்டு சாப்பிடுமா, அதுவே பாத்ரூம் போயிட்டு வருமா, எல்லா வேலையும் பண்ணுமா. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைனா 7 வயசு வரைக்குமே பாத்ரூம் போனாலும் அங்கேருந்து கத்துவோம், அம்மா வாமா, அம்மா துண்டு எடுத்துட்டு வாமா, அம்மா இங்கே வந்து குளிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளை அந்த ஒரு பெண்மணியை மீன்ஸ் அம்மாவை நோக்கியே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் வளர்றாங்க அப்படின்னாக்கா ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த அக்கா தான் அந்த தம்பிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். டியூஷனுக்கு போவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அங்கேருந்து பத்திரமா ஸ்கூலுக்கு கூட்டும் போது ஒரு அக்காவை தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அங்கே போகிறாங்க, ஒரு 10th 11th 12th வருது, இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எழுத சொல்லுவாங்க. பாதி ஆம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா 80% பேர் இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதவே மாட்டாங்க. அதை அந்த கிளாஸை கவனிக்கிறவங்கள கிடையாது வேறு விஷயம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தோழிகள் இருப்பாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் இன்க்ளூடிங் எனக்கும் அப்படி தான். ஸோ என்ன நம்ம டக்குன்னு ரெக்கார்டு, அம்மா அவன் ரெக்கார்டை கொஞ்சம் கொடுமா, நான் பார்த்து எழுதித்தரேன். இன்னும் ஒரு படி மேலே போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இது மாதிரி விளையாட போயிடுவேன் நான், நீ கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் முக்கால்வாசி இந்த ஜென்ஸ் ரெக்கார்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எழுதி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாதி லெக்சர் அட்டன் பண்ண மாட்டேன், முக்கால்வாசி லெக்சர் என் ஒய்ஃப் தான் அட்டன் பண்ணுவோம். மீன்ஸ் அப்பா லவர் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்க லெக்சரை வாங்கி தான் நான் படிப்பேன். அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் மீடியம் படிச்சனால எனக்கு டக்குனு இங்கிலீஷ் அதிகமாக வராதனால எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து அங்கேருந்து முடிச்சது வந்து ரீசனாகவும் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அங்கேயும் பெண்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகுது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்னன்னா இப்போ எல்லாருக்குமே நினைச்ச வாழ்க்கை டக்குன்னு அமைஞ்சிருது இல்லை. இப்போ லவ் பண்ணுறேன்னு கூட எல்லாருமே கரெக்டுன்னு சொல்ல முடியல. சில நிறைய நேரங்களில் அது தப்பாக தான் போய் லேண்ட் ஆகுது. அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜே பண்ணால் கூட சில ஹஸ்பண்ட் நம்ம நினைச்ச மாதிரி கிடைச்சிடுறாங்க. சில பேர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்குதுல்ல. நம்ம வந்து பயங்கர தைரியம், இப்போ கல்பனா தைரியசாலியா இருக்குதா அப்படின்னா அவன் ஹஸ்பண்ட் பார்த்தா ரொம்ப வீட்பாடியா இருப்பான். என்னன்னாக்கா இப்போ மலைக்கு போகலாம், நல்லா இப்போ குற்றாலம் இல்லை எங்கேயோ ஒரு மலைக்கு போகலாம், ஐயோ மலை அது உயரமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, சரி வாமா மாடி வந்து எட்டி பார்த்தா அந்த வியூஸ் நல்லா இருக்கு பாருங்க வாங்க, இல்லை எட்டி பார்த்தா மயக்கம் வந்து கீழே வந்துடும் அப்படின்வாங்க. சரி காரில் ஒரு லாங் டிரைவ் போனாக்கா இந்த மாதிரி சில சிக்கல் பிடிச்ச ஹஸ்பண்ட் வரும், அதையும் சமாளிக்கணுங்க. இன்னும் ஒரு படி தாண்டி போனாக்கா சில பேர் அல்ககாலிக்கா வருவாங்க, அவங்களையும் இவங்க சமாளிக்கணும். இந்த சைடு உங்க பேரண்ட்ஸையும் சமாளிக்கணும், அவங்களையும் சமாளிக்கலாம். அந்த இடத்துலையும் அந்த பெண்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆண்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலே உங்க பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு ஸ்டெப் போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய சும்மா அப்பா வருவார், அந்த டைமில் அப்பான்னு பேரை போட்டுக்காரு, இன்ஷியல் போட்டுக்காரு, எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது வளர்ந்து அதுக்கு ஃபீடிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா பண்ணுறதுமே அம்மாவாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துலையும் மீன்ஸ் அந்த வந்து அந்த ஆம்பளத்தில் வந்து அந்த அம்மாவை டிபெண்ட் பண்ணி பெண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் தாண்டி போயிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவங்களுடைய அப்பாவுக்கோ உடம்பு சரியில்லைனாக்கா இங்கே வர அட்டண்டருங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் வர மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, முக்கால்வாசி பேர் 90% பேர் அட்டண்டர் யாருன்னா உங்களை பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. அவங்க வேலைக்கு தான் போவாங்க, ஈக்குவலாக சேலரி கூட சம்பாதிச்சாலும் அவங்க தான் லீவ் போட்டு அந்த இடத்துல வருவாங்க. ஸோ அங்கேயுமே கூட ஒரு பெண்களை நம்பி தான் அந்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் தாண்டி போனோடனே ஒரு வயசாகுது, பொம்பளை பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பாட்டி என்ற சாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க எப்படி அந்த பிரெக்னன்சியில சில கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ அதே கஷ்டத்தை வந்து தான் பொண்ணு அனுபவிக்கும். ஸோ நம்ம என்னென்ன சாப்பிடலையோ ஆனால் என் பிள்ளைக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அதையும் ஃபீட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் அந்த பெண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு வயசாகுது, ஒரு 75 வயசு ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த கடைசி காலத்தில் இறக்கும் தருவாயில சில விஷயங்கள் செய்யணும். அது வந்து ஆண்கள் முன் வந்து பையன் முன் வந்து செய்ய மாட்டாங்க, அதுவுமே பெண்கள் தான் செய்வாங்க. ஸோ அந்த வயசான அந்த நேரத்துலையுமே கூட பெண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இன்கேஸ் ஒரு வேலை இப்போ வீட்டில் 2 வயசானவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கனாக்கா, அந்த பாட்டி சப்போஸ் இறந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த தாத்தா 2 வருஷம் கூட தாண்ட மாட்டார். நீங்க நிறைய வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா அந்த தாத்தா எப்படியாச்சும் ஒரு 2 வருஷத்துல வந்து சிக் ஆகிடுவாரு, சரியான கேர் கிடைக்காது, அப்படி இறந்துருவாங்க. ஆனா இதுவே அந்த தாத்தா இறந்துடுறாங்கன்னா அந்த பாட்டி அது ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கணும், பேத்திங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா இருந்து பண்ணுவாங்க. இது அந்த தாத்தா பாட்டிக்கும் பொருந்தும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இப்போ கல்யாணமான பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திடீர்னு ஒரு சில நேரங்களில் அந்த கணவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்கு, அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை இருக்குனாக்கா உடனே அடுத்த ஒரு மேரேஜ் பண்ணணுமோ இல்லை அதுவுமே தோணாது. அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சு நல்லா கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வில் பவர், ஒரு வைராக்கியமா இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி அப்பா இல்லாத அம்மாக்கள் நிறைய பேர் வந்து அந்த பிள்ளைங்களை சாதிக்க வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட கூட அந்த அரிமா சிச்சு கூட உட்காந்து 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளை பார்ட்டிகேட் பண்ணி வச்சிருக்கு. மீன்ஸ் அந்த மாதிரி வந்து பயங்கர விருப்பம். இதே அந்த அம்மா இருந்து அதே 2 குழந்தை இருந்து அதே ஒரு ஜென்ஸ் இருந்தானாக்கா அவன் செகண்ட் கல்யாணம் பண்ண நினைப்பான். அந்த குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாது, நான் வேலைக்கு போறேனோ அந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ எந்த விதத்துல நீங்க எவ்வளவு சுத்தி பார்த்தாலுமே அந்த ஆண்கள் வந்து பெண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்களே தவிர இவங்க ஓவர்டே கிடையாது. ஆனா வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இது சில விஷயங்கள் நம்ம படிக்கிறப்பதான் அது தெரிய வருது. நம்ம அதனால வந்து நம்ம ஆண்கள் சொல்லி பழகிறதுனால அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னன்னா அங்க பெண்கள் தான் உயரத்துல இருக்காங்க. இப்போ இந்த மீட்டிங் ஆக்சுவலி பெண்களை வச்சு பேசலாம். இது ஆக்சுவலி இந்த இடத்துல ஆண்கள் தான் அதிகமாக இருக்கணும்.
ஏன்னா அவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்கள் உங்களுடைய வழிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சுமைகள் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த நேரத்தில் தான் பேசுவாங்க. அப்போ பேசுகிறப்ப அந்த ஆண்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க வந்து இது வரைக்கும் சில கன்சர்ன் இல்லாத கூட இருக்கலாம். மேபி ஒரு 2% இல்லை 3% இதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் மாறும். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள்லாம் அதுக்கும் மேலே மீன்ஸ் அந்த தெய்வம் சொல்லுவாங்க சொல்லாதனால அதுக்கும் மேலே சொல்ல வரேன். நீங்கள் அவ்வளோ வழிகளையும் அந்த வேலைகளையும் கடந்து ஆனால் சாதிச்சு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். உங்களை நான் கேட்க ஒரு ஆண்டு என்னம்மா அப்படின்னு கேட்டால் 2 நிமிஷம் எழுதுறீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கவலை இருக்கும். அவ்வளோ ஆனால் வெளியில் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம நர்ஸஸ் ஜாப் பாருங்க. இதை வந்து ஒரு மேல் நர்ஸை கொடுத்துருக்கோம். நர்ஸுனாலே அதுக்கு மீனிங் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் தான். நீங்கள் எங்கே போனாங்க அது மேல் நர்ஸ், நான் மேல் வந்ததுக்கப்புறம் தான் மேல் நர்ஸ் அப்படின்னு வருவாங்க. மற்ற ஏன்னா அந்த நம்ம ஜாப்ல வந்து பொறுமை வேணும், அமைதி வேணும். அது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அது புழுவாக இருக்கலாம், இல்லை அவங்க ஷவுட் பண்ணுறாங்க, எதாக இருந்தாலுமே அந்த பொறுமை வேணும். இப்போ எங்களுக்கு கூட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆம்பளை போடலாம், நாங்கள் ஏன் ஒரு லேடிஸ் போட்டுருக்கோம். அந்த பொறுமை. இவங்க போய் ஒரு 20 பேர் நிற்கிறாங்க, இவங்க போய் நின்ன உடனே இவங்களை ஒரு அடிக்க தோணாது, இவங்க கிட்ட கட்ட தோணாது, இவங்க திருப்பி கத்திடுவாங்க, வேற விஷயம். பட் இருந்தாலும் இவங்க போய் நிற்கும் போது ஒரு பெண்ணுன்னும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். நம்மள அறியாமல் ஒரு பெரிய ரவுடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்திருக்காங்க. சில ஆளுங்கலாம் அப்படியே பொட்டி பாம்பேர் அடக்கி வச்சு பாக்கெட்லேயே வச்சிருந்தாங்க அவங்க கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பெண்களுக்கு அந்த மீன்ஸ் அந்த சில இடங்களில் கோவப்படவும் தெரியும், நிறைய இடங்களில் கோவப்படுறவங்க அடக்கவும் தெரியும். அவங்க வந்து அந்த பல முகங்கள் உண்டு அவங்களுக்கு. அது நம்ம உட்காந்து யோசிக்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். என்னுடைய மரியாதை இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க அதிகமாக தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பாரிசர் அவர்கள் சில வார்த்தைகள். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சூர்யா எல்லாமே பேசியாச்சு. ஏன் பெண்கள் தினம் ஏன் வந்தது என்னென்ன எல்லாம் பேசியாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மகளிர் உலக மகளிர் தினம் வந்து ஏன் கொண்டாடுறன்றது நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக வரல. அதான் கள நிலவரம் வந்து அதுதான். அவங்க வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரணும் அப்படின்றத நினைவூட்டுறதுக்கு அந்த குளோபல் உமன்ஸ் டே கொண்டாடுறது. அதுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து ஒரு கேள்வி ஏதோ ஒரு இதுதான் பார்த்தேன். பெண்கள் ஆண்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. யாராவது பதில் சொல்ல முடியுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்கள்கிட்ட சொல்லுங்க. கரெக்ட், அதுதான் ரெஸ்பெக்ட். தனக்கு ஈக்குவலா வந்து மரியாதை கொடுக்கணும். இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. பட் அது கிடைக்குதான்ற பார்த்தோம்னா வந்து அது வந்து கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ஓவராலா வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓவராலா எல்லாருமே அதை கொடுக்கறது இல்லை. பெண்கள்லாம் கொஞ்சம் ஆணுக்கு அடங்கியவன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது வந்து இருக்கக்கூடாது, சரி சமமா இருக்க வேணும் அப்படின்றதுனாலதான் இந்த அப்பப்ப ஆண்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கொண்டாடக்கூடியது இந்த உலக மகளிர் தினம். இதுதான் நான் ஃபீல் பண்றேன். அதனால இங்க உள்ள ஆண்களுக்கெல்லாம், ஆனா அவங்களுக்கு தான் சொல்ல முடியும், பெண்களுக்கு சரிசமமான ஒரு பங்கு மனதளவில் கொடுக்கணும். சும்மா வாய்நாளில பேசினா பத்தாது, மனதளவில் கொடுக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அது இறக்கி விடுங்க சார். வணக்கம். நான் இங்கே சூர்யா டாக்டர் பேசணுமே ஏதோ வாட்ஸ் டேரக்டர் வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன். அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். பார்த்துருக்கீங்களே, அவரோட படம் எல்லாமே லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதில் நான் மனதில் உறுதி வேண்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். உங்களை மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பெண்ணை படைச்சாருன்னு சொன்னால் ஒரு அம்மா